இந்த ஐகோட z9s மோட்டோட G85 நீயா நானாங்கன்ற போட்டியில டிஸ்ப்ளே, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு எல்லாத்தையும் அடிச்சு துவைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்றது மூலமா நம்ம கூடிய சீக்கிரம் 1 lakh சப்ஸ்கிரைபரை அடிச்சு துவைக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்ப்ளே பார்க்க வந்தோம்னா உங்களுக்கு ஐகோல 6.77 இன்ச்கான ஃபுல் HD கர்வ்டு அமால் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் மோட்டோல உங்களுக்கு 6.67 இன்ச்கான கர்வ்டு ஃபுல் HD ஆனா POLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இங்க ரிஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தோம்னா 120 Hz கான ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ரெண்டு போன்லயும் கொடுத்திருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ்னு பார்த்தோம்னா ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு ஸ்மூத்தா தான் இருக்கு. ஆனா இங்க பிரைட்னஸ் வரும்போது இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி ரெண்டு போன்லயுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு ஐகோல 1800 nits கான பீக் பிரைட்னஸ் கிளைம் பண்ணிருக்காங்க HDR ல. ஆனா உங்களுக்கு மோட்டோல 1600 nits கான பீக் பிரைட்னஸ் கிளைம் பண்ணிருந்தாலும் உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடையாது. உங்களுக்கு ஐகோல யூடியூப்ல 4K HDR வரையும் கண்டென்ட் ப்ளே பண்ண முடியும், ஸ்மூத்தாவே ரன் ஆகுது. ஆனா மோட்டோல உங்களுக்கு 1080p வரையும் தான் வீடியோ சப்போர்ட் பண்ணும். நார்மல் 4K வீடியோவும் இங்க ஐகோல சப்போர்ட் பண்ணுது, மோட்டோல அது கிடையாது. இப்போ டிஸ்ப்ளே சைடுல இருந்து அப்படியே பேட்டரி பக்கம் வந்தோம்னா உங்களுக்கு ரெண்டு போன்லயும் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்ன்றத ஒரு ஜட்ஜ் பண்ணி கீழ இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஐகோல 5500 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க, மோட்டோல 5000 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. பேட்டரி சைஸ் ஐகோல பெட்டரா இருக்கு, சார்ஜிங் டைமுமே உங்களுக்கு ஐகோல பெட்டரா இருக்கு. இங்க 44 வாட் கான சார்ஜர் ஐகோல இருக்கு, 33 வாட் கான சார்ஜர் மோட்டோல இருக்கு. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஐகோல உங்களுக்கு 1 hour 18 minutes வரையுமான டைம் எடுத்துக்கிச்சு, மோட்டோல உங்களுக்கு 1 hour 31 minutes வரையுமான டைம் எடுத்துக்கிச்சு. அது மட்டும் கிடையாது, இங்க ஸ்கிரீன் ஆன் டைம்னு பார்க்கும்போது இன்டென்ஸா நிறைய அப்ளிகேஷன் புஷ் பண்ணிட்டு தான் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கேமிங் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் செக் பண்ணது மூலமா உங்களுக்கு ஐகோல 9 ஹவர்ஸ்க்கு மேல ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஆனா மோட்டோல உங்களுக்கு 7 hour 20 minutes வரையுமான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. இங்க ஓவராலா பேட்டரி செக்ஷன்ல உங்களுக்கு ஐகோ வந்து ரொம்பவே ஃபார் பெட்டரா இருக்கு மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது. சரி, இப்போ பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது உங்களுக்கு ஐகோல டைமென்சிட்டியோட 7300 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இங்க மோட்டோல ஸ்னாப்டிராகனோட 6S Gen 3ன்ற ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் மோட்டோல இருக்கிறது கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கான பழைய ப்ராசஸர் தான் ரீநேம் பண்ணிருக்காங்க. ஸ்னாப்டிராகனோட 695 தான் பேர் மாறி வந்திருக்கு. இங்க உங்களுக்கு டைமென்சிட்டி 7300ன்றது 7050 ஓட லைட்டான ஒரு அப்கிரேட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனா பெஞ்ச்மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டுல அரௌண்ட் 6.8 lakhs வரையுமான ஸ்கோர் வந்து உங்களுக்கு ஐகோல கிடைக்குது. மோட்டோல உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 4.3 4.6 lakhs கான ஸ்கோர் கிடைக்குது. இங்க பெர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 49% மேல அதிக பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஐகோல கிடைக்குது மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிக் பெஞ்ச்ல கிட்டத்தட்ட 30% மேல பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஐகோல கிடைக்குது மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது. தெர்மல் த்ராட்லிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு மோட்டோல பெட்டரா இருக்கு ஐகோ கம்பேர் பண்ணும்போது. ஐகோ நான் 3 டிஃபரண்ட் டேல ரன் பண்ணி பார்த்தேன், அப்பயுமே எனக்கு ஒரு 77% இருந்து 78% கான ஸ்டெபிலிட்டி கிடைச்சிச்சு. மோட்டோல ஒரு 90 இருந்து 100% கான ஸ்டெபிலிட்டி கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம இங்க 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணும்போது ரெண்டு போன்லயும் ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்துச்சு, அதுல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. இப்போ அங்க இருந்து அப்படியே ரியல் வேர்ல்ட் டெஸ்டிங் வரும்போது கேமிங்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மோட்டோல BGMI 40 FPS சொல்லி தான் சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு ஐகோ சைடு வந்தோம்னா இங்க 60 FPS கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு HD ல ப்ளே பண்ணும்போது 40 FPS கான சப்போர்ட்ல புஷ் பண்ண முடியும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது உங்களுக்கு ஐகோல பெட்டரா இருக்கு, மோட்டோல அந்த அளவுக்குலாம் நல்லா இல்ல. ஃப்ரேம் டிராப் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. இப்போ அப்படியே கால் ஆஃப் டியூட்டி சைடு வந்தோம்னா இங்கேயுமே உங்களுக்கு 60 FPS கான சப்போர்ட் வந்து ஐகோல கொடுத்திருக்காங்க. மோட்டோல வெறும் 40 FPS கான சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. இங்க ரெண்டுலயுமே பெரிய ஃப்ரேம் டிராப்லாம் கிடையாது. கால் ஆஃப் டியூட்டி ரொம்பவே நல்லாவே ரன் ஆகுது. இங்க ஹீட்டிங் சைடு வரும்போது ரெண்டு போன்லயுமே மேஜரான ஹீட்டிங் நான் ஃபீல் பண்ணல. ஒரு 40 இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரையுமான ஹீட்டிங் தான் ரெண்டு போன்லயும் கிடைச்சிச்சு. இது ஒரு மாடரேட்டான ஹீட்டிங் நம்ம எடுத்துக்கலாம். மத்தபடி டெய்லி டாஸ்க் ரன் பண்ணும்போது ரெண்டு போன்லயுமே எந்த பஞ்சாயத்தையும் நான் ஃபேஸ் பண்ணல. நார்மலான டாஸ்க்லாம் ரொம்பவே அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுதுங்க. இப்போ அப்படியே டிசைன் சைடு வருவோமே, உங்களுக்கு ஐகோல வந்து Vivo V40 டிசைனை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மோட்டோவை பொறுத்த வரைக்கும் மோட்டோ ஃபியூஷன்ல இருந்து அல்ட்ரால இருந்து எல்லாமே ஒரு சிமிலர் டிசைன் தான் யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஐகோல ரெண்டு டிஃபரெண்டான கலர்ல வருது, மோட்டோல 3 டிஃபரெண்டான கலர் வருது. ரெண்டு கலர் வந்து வீகன் லெதர் ஃபினிஷ்லயும் ஒன்னு வந்து PMA மெட்டீரியலையும் கொடுத்திருக்காங்க. இங்க ரெண்டுமே கிளாசி ஃபினிஷ்ல இருக்கிற பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் உங்களுக்கு ஐகோல யூஸ் பண்ணிருக்காங்க. பர்சனலா கேட்டா மோட்டோவோட டிசைன் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு ஐகோவை கம்பேர் பண்ணும்போது. இங்க பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது IP52 கான ரேட்டிங் மோட்டோல இருக்கு, IP64 கான ரேட்டிங் வந்து ஐகோல இருக்கு. இங்க ஃப்ரண்டல் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டோல கார்னிங் ஒரோலா கிளாஸ் 5 கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இங்க ஐகோல உங்களுக்கு ஸ்காட்ச் சென்சேஷன் கான கிளாஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஐகோல தான் பெட்டரா இருக்கு. ஆனா டிசைன் வைஸ் பார்க்கும்போது மோட்டோல பெட்டரா இருக்கு. ஆனா ஸ்டோரேஜ் சைடு வரும்போது எனக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து கண்ணில் தென்பட்டுச்சு. ரெண்டுலயுமே உங்களுக்கு UFS 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. LPDDR4X ரேம்ல தான் ரன் ஆகுது. ஆனா இங்க ஸ்டோரேஜ் ஸ்பீட்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஐகோல வந்து அப்படியே டபுள் த டைம் பெட்டரா இருக்கு மோட்டோ கம்பேர் பண்ணும்போது. சோ இங்க மோட்டோ காஸ்ட்
கட்டிங் பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. Iqoo தான் இங்கேயுமே வின் ஆகுது. இங்க அதர் நெட்வொர்க்ஸ் பாக்கும்போது Wi-Fi 6 கான சப்போர்ட், ப்ளூடூத்தோட 5.4 கான சப்போர்ட் Iqooல கொடுத்திருக்காங்க. ஆனா மோட்டோல உங்களுக்கு ப்ளூடூத்ல 5.1 வெர்ஷனும் Wi-Fiல 5 கான சப்போர்ட் தான் இருக்கு. எங்கேயுமே உங்களுக்கு Iqoo கிளியரா வின் ஆகுது. ஆனா இங்க 5G பேண்ட் பாக்கும்போது 12 5G பேண்ட் கான சப்போர்ட் மோட்டோல இருக்கு. 8 5G பேண்ட் கான சப்போர்ட் வந்து Iqooல கொடுத்திருக்காங்க. இங்க சென்சார்னு பாக்கும்போது வழக்கமான சென்சார் ரெண்டு போன்லயுமே இருக்கு. அதுல எந்த குறையும் வைக்கல. இங்க இன் டிஸ்ப்ளே பெர்ஃபார்மன்ஸும் சரி, ஃபேஸ் அன்லாக்கோட பெர்ஃபார்மன்ஸும் சரி ரெண்டு போன்லயுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா காமனா இருக்கிற பஞ்சாயத்துன்னு பார்த்தோம்னா ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது, NFC சப்போர்ட்டும் கிடையாது, 3.5mm ஜாக்கும் கிடையாது. இப்போ அப்படியே ஸ்பீக்கர் சைடு வந்தோம்னா ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா Iqooல வந்து உங்களுக்கு 300% வலிமான வால்யூம் பூஸ்ட் சப்போர்ட் இருக்கு. மோட்டோல அது மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ரெண்டு போன்லயும் சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல என்ன இருக்குன்றது பார்த்தலாம். ரெண்டுமே சிம்பிளான பாக்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. சைஸ் வந்து மோட்டோ கொஞ்சம் குட்டியா இருக்கு Iqoo கம்பேர் பண்ணும்போது. ரெண்டோட பாக்ஸையும் ஓபன் பண்ணும்போது உள்ள போன் கொடுத்திருக்காங்க. மத்தபடி சில பேப்பர் பாக்ஸ், சிம் எஜெக்டர் பின், டைப் சி டு டைப் ஏ கேபிள், 44 வாட்கான சார்ஜர் Iqooல இருக்கு, 33 வாட்கான சார்ஜர் மோட்டோல இருக்கு. அப்புறம் ரெண்டு பாக்ஸ்லயுமே உங்களுக்கு போனோட கேஸ் கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ அப்படியே சாஃப்ட்வேர் சைடு வந்தோம்னா உங்களுக்கு Iqooல 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு மோட்டோல 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைக்கும். ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு Android 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட வருது. அது மட்டும் இல்லாம Fun Touch OS 14ல வந்து Iqoo ரன் ஆகுது. மோட்டோவை பொறுத்த வரைக்கும் இங்க Hello UI கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டுலயுமே சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் உங்களுக்கு Iqooல ரொம்பவே அதிகமா இருக்கு. மோட்டோலயும் இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு போன்லயும் கேமரா சைடு வரும்போது மோட்டோல Sony Litia 600 சென்சார் பிரைமரியா யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவதா இருக்கிறது 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார். இந்த பக்கம் Iqoo சைடு வந்தோம்னா Sony IMX882 சென்சாரை பிரைமரி சென்சாரா யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவதா இருக்கிறது சும்மா டெப்த் சென்சார். இங்க பிரைமரி சென்சார்னு பார்க்கும்போது ரெண்டுலயுமே நேம் டிஃபரெண்டா இருந்தாலும் ரெண்டுமே ஒரே சென்சார் தான் ரீநேம் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி இங்க இதோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நல்ல டேலைட் கண்டிஷன்ல எடுக்கும்போது டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு Iqooல நியூட்ரலா இருக்கு. மோட்டோல கொஞ்சம் சேச்சுரேட்டடான இமேஜா இருக்கு. இருந்தாலுமே ரெண்டு போன்லயும் நல்லா தான் இருக்கு. பர்சனல் பிரெஃபரன்ஸ்னு கேட்டா மோட்டோல தாங்க நல்லா இருந்துச்சு. இப்போ ஹியூமன் சப்ஜெக்ட்னு வரும்போது ரெண்டு போன்லயுமே போட்டி போட்டுட்டு பிக்சர்ஸ் எடுத்துச்சு. வழக்கம் போல Iqooல நியூட்ரலான இமேஜ் கிடைக்குது. இங்க கொஞ்சம் சேச்சுரேட்டடான இமேஜ் கிடைக்குது. சில நேரங்கள்ல பூகா எஃபெக்ட்லாம் உங்களுக்கு மோட்டோல பெட்டரா இருக்கு Iqoo கம்பேர் பண்ணும்போது. இப்போ அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா மோட்டோல 32 MB கான சென்சார் கொடுத்திருக்காங்க. Iqooல 16 MB கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இங்க சென்சார் சைஸ்னு பாக்கும்போது மோட்டோல பெட்டரா இருக்கு. இங்க பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது மோட்டோல டீடைல்ஸ் பெட்டரா இருக்கு Iqoo கம்பேர் பண்ணும்போது. ஆனா ரெண்டு போன்லயுமே மேஜரான சினாரியோஸ்ல போட்டி போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இதுல கலர்ஸ் வந்து உங்களுக்கு நியூட்ரலா இருக்கு Iqooல. மோட்டோல வழக்கம் போல கொஞ்சம் சேச்சுரேட்டடான இமேஜ் கிடைக்குது. சோ இங்க ஓவராலா போட்டோஸ்ல வின்னர்னு கேட்டோம்னா கண்டிப்பா நான் மோட்டோ தான் பிரெஃபர் பண்ணுவேன். இப்போ அப்படியே வீடியோ சைடு வந்தோம்னா உங்களுக்கு மோட்டோல 1080p கான சப்போர்ட் மட்டும் தான் பேக்ல இருக்கு. ஆனா ஸ்டெபிலிட்டி Iqoo கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. உங்களுக்கு Iqooல 4K 30 fps சப்போர்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லாவே அடி வாங்குது. ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா வச்சு வீடியோ எடுக்கீங்கன்னா மேபி Iqoo உங்களுக்கு பெட்டரா இருக்கலாம். இப்போ அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு 1080p only தான் சப்போர்ட் பண்ணுது. இங்கேயுமே உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி பெட்டரா இல்ல. ஆனா இந்த இடத்துலயுமே உங்களுக்கு மோட்டோ வந்து Iqoo கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. இங்க ஓவராலா கேமரான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா மோட்டோ தான் பெட்டரா இருக்கு Iqoo கம்பேர் பண்ணும்போது. ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் வரும்போது மோட்டோல 8GB 128GB வேரியன்ட் 18,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. சில கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 17,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்க உங்களுக்கு Iqooல 8GB 128GB வேரியன்ட் 20,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கார்டு ஆஃபர் மூலமா உங்களுக்கு 2,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ டெக்னிக்கலா உங்களுக்கு 18,000 ரூபாய் வரைக்கும் இந்த போனை உங்களால வாங்க முடியும். சோ ஃபைனலா இந்த கம்பேரிசன்ல டிஸ்ப்ளே, ஸ்பீக்கர், பேட்டரி, பெர்ஃபார்மன்ஸ், கேமிங்னு பல ஏரியால உங்களுக்கு Iqoo பெட்டரா இருக்கு. மோட்டோ பொறுத்த வரைக்கும் கேமரா, சாஃப்ட்வேர் அப்டேட், நம்பர் ஆஃப் 5G பேண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு மோட்டோ பெட்டரா இருக்கு. சோ உங்களோட பிக் என்னன்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Iqoo தான் இங்க கிளியர் வின்னர். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை.